ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரி கேன்டீனில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, அரியலூரைச் சேர்ந்த 20 வயது பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் என்று காவல்துறை தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கேன்டீன் வளாகம், கல்லூரி வளாகத்தில் வைத்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். முத்துச்செல்வம் கடந்த 12 ஆண்டுகளாக அந்த கேன்டீனை நடத்தி வந்திருக்கிறார். உரிமையாளர் முத்துச்செல்வம், கேன்டீனில் பணிபுரிந்த குணசேகரன், கார்த்திகேயன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை, மனநல ஆலோசனை ஆகியவை வழங்கப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன், முழு விவரங்கள் என்ன? சென்னையில் அரசு கல்லூரி ஒன்றின் வளாகத்துல இந்த கோட்டூரை சேர்ந்த முத்துச்செல்வம் என்பவர் கடந்த 12 ஆண்டுகளாக அவர் கேன்டீன் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில கடந்த 20 நாட்களுக்கு முன்னதாக அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த 20 வயது நிரம்பிய ஒரு இளம்பெண் ஒருவர் அவர் அங்கு பணிக்காக அந்த கேன்டீன்ல வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். கல்லூரி வளாகத்திலேயே இருக்கக்கூடிய கேன்டீன்ல 20 நாட்கள் வேலை பார்த்து வந்த நிலையில இளம்பெண் நேற்று புதுக்கோட்டையை சேர்ந்த குணசேகரன் என்பவர் அந்த கேன்டீன்ல மாஸ்டராக அவர் சேர்ந்திருக்கிறார். கேன்டீன்ல அவர் மாஸ்டராக சேர்ந்த நிலையில இந்த இளம் பெண்ணிடம் அவர் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கிறார், பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இது தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேன் அளித்த தகவலின் பேர்ல போலீசார் சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டு இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலியல் வன்கொடுமை என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து அந்த இளம் பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். விசாரணை மேற்கொண்டதுல அதுல திடுக்கிடும் தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் முன்பும் இந்த கவுன்சிலிங்கும் அந்த இளம் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவல்ல இந்த பாதிக்கப்பட்ட இளம் பெண் சற்று மனநல பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறார். இவர் திருமணமாகி 2 மாதத்துல கணவனை பிரிந்த நிலையில இந்த முத்துச்செல்வம், அதாவது கேன்டீனோட உரிமையாளர் முத்துச்செல்வம் என்பவர் தான் அவரை ஒரு நண்பர் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு அவர் இந்த கேன்டீன்ல பணிக்கு அமர்த்தி இருப்பதும், அதன் பின்னர் முத்துச்செல்வம் அது மட்டுமின்றி அவரது நண்பரான கார்த்திகேயன் மற்றும் இந்த குணசேகரன் ஆகிய மூவரும் இந்த இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த 3 பேரையும் தற்போது போலீசார் கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு இந்த நிலையில தான் சென்னை காவல்துறையும் இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு விளக்கத்தையும் அளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கத்துல தாங்கள் இந்த இளம்பெண் பாதிக்கப்பட்டவுடன் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் 3வரையும் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும், பெண்ணுக்கு தேவையான அனைத்து மருத்துவ சிகிச்சை மற்றும் மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதி செய்யப்பட்ட பின் இந்த 3 நபர்களும் கைது செய்திருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டது. மேலும் வேறு யாருக்கெல்லாம் இதுல தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சென்னை காவல்துறையின் தரப்புல ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சோலமன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.